हाय चलो। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்லனோட 3வது பாகத்தில் அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குன்னா, அதாவது வானதி போன அத்தியாயத்தில் அனிருத்தர் வரதை பார்த்தா அப்படிங்கிறதோட இருந்தது. அதாவது வானதியை ஒரு 4 காளாமுகர்கள் வந்து தூக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து இளவரசர் எங்கே இருக்கான் அப்படின்லாம் கேட்டாங்க வானதியை. வானதி அது சொல்ல முடியாது, என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் அனிருத்தர் வந்தார். இப்போ அனிருத்தர் வந்ததுக்கப்புறம் என்ன யோசிக்கிறான்னா, இவங்களை அனுப்புனதே அனிருத்தர் தான்னு நம்மளால் நம்ப முடியல. அவர் வந்து அப்படி செஞ்சுருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து சக்கரவர்த்திக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு முதன் மந்திரிக்கு என்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்ட்டு யோசிக்கிறா. அப்புறம் முதன் மந்திரி பல்லக்கிலேருந்து இறங்கி வராரு. வந்து வானதியை பார்த்து, என்ன கொடும்பாளூர் இளவரசி, நீ வந்து கொடும்பாளூர் இளவரசி தானே, என்னால் நம்பவே முடியல அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வானதியும் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் முதன் மந்திரி அனிருத்தர் தான்னு என்னாலையும் நம்ப முடியல. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களை அனுப்பி என்கிட்ட என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் பாருங்கள், என்ன ஒரு இறக்கம் இல்லாமல் என் கையை வேற வந்து சுட்டிருக்காங்க அப்படின்ட்டு வானதி சொல்கிறா. அப்போது வானதி கிட்ட, ஆமாம், அவங்க சொன்னது எதுவுமே வந்து பொய் இல்லை, உண்மைதான், நான் தான் அப்படி பண்ண சொன்னேன். இப்போ நீ சொல்லு, நீ உண்மையிலேயே வந்து குழந்தை ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து குந்தவை கிட்ட தான் பழையாறைக்கு தான் போயிட்டுருக்கியா, இல்லை மற்றவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு செய்தி காதில் விழுந்த மாதிரி நீ வந்து நாகைப்பட்டினம் போறியா, அங்கே இளவரசன் எங்கே இருக்கான், அங்கே வந்து இளவரசரை நீ ரகசியமாக பார்க்க போறியா என்ன அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து சொல்கிறாரு. இவ வந்து இதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நான் என்ன தண்டிக்கணும், எனக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க. எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது. அருண்மொழிவர்மர் தான் கடலில் மூழ்கிட்டாரு, அவர் எப்படி உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ உண்மையை சொல்லு, நான் உன்னோட குடும்பத்தில் உன்னோட பெரியப்பாவுக்கு நான் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பன், என்கிட்ட சொல்லு. அந்த விஷயத்த சொன்னேன்னா நான் வந்து உன்னை விட்டுருவேன். நீ எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் நானே விட்டுறேன். நீ பழையாறைக்கு போகணுன்னா அங்கேயே உன்னை கொண்டு போய் விட்டுறேன். இல்லைன்னா வேறு எங்கேயா போகணுமோ நீ வந்து போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ வானதி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து பழையாறை போகணுங்கிற ஆசை இல்லை, நான் வந்து அங்கே கொடும்பாளூருக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்றேன், என்னை விடுங்க, எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்ட்டு திருப்பி சொல்கிறா. அப்போ அனிருத்தரும் அந்த விஷயத்த திருப்பி கேட்குறாரு. அருள்மொழிவர்மரை பார்க்க தானே போகிறேன், அங்கே அருள்மொழிவர்மர் அங்கே இருக்காரு அப்படிங்கிற செய்தி உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொன்னா? யார் சொல்லி நீ அங்கே போகிற? யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக போய் அருண்மொழிவர்மரை பார்த்து ஏதாவது செய்தி சொல்ல போறியா? என்ன விஷயம் அப்படின்ட்டெல்லாம் வந்து அனிருத்தர் கேட்குறாரு. அப்போ அனிருத்தரை பார்த்து, இல்லை, நான் வந்து எந்த ஒரு ரகசிய விஷயத்தையும் போய் சொல்லலை. நானும் இளவரசர் எங்கே இருக்காருன்னு என்னால் சொல்ல முடியாது. நான் நாகைப்பட்டினம் போகிறேன், ஆனால் அங்கே வந்து இளவரசர் இருக்காரா என்னன்னு எனக்கு தெரியாது, என்னால் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு வந்து திருப்பி சொல்கிறான். அப்போ முதன் மந்திரி அனிருத்தர் அவரோட குரலை கொஞ்சம் கடுமையாக ஆக்கிக்கிட்டு, இந்த மாதிரி பெண்ணே, உன் பெரியப்பா என்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அந்த வானதியை உங்கள் பெத்த பொண்ணு மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும், அவளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதனால தான் நான் அவன்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கேன், ஒழுங்கா சொல்லு, நீ வந்து இளவரசரை பார்க்கறதுக்கு தான் போறியா என்ன அப்படிங்கிற விஷயத்த திருப்பி திருப்பி அவர் கேட்குறாரு. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, நானும் உங்களை அப்பா மாதிரி பார்க்குறேன், இந்த ஒரு அப்பாவாவது இந்த மாதிரி பொண்ணை வந்து காயப்படுத்தணும்னு நினைப்பாங்களா, பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தணும்னு நினைப்பாங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சோழ நாட்டில் மிகப்பெரிய முதன் மந்திரி, சக்கரவர்த்திக்கு ரொம்ப நெருக்கமானவர், நியாயம் தர்மம்லாம் தெரியும், நீங்கள் வேதம்லாம் படிச்சிருக்கீங்க, நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தலாமா? ஒரு பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தினா என்ன தண்டனைன்னு தெரியுமா? அதுவும் இல்லாமல் சுந்தர சோழரோட ஆட்சியில் பெண்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. சுந்தர சோழரோட ஆட்சியில் பெண்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. அவங்க வந்து இந்த மாதிரி தனியாக எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டது பொய்யா அப்படின்ட்டு அவரை பார்த்து வானதி கேட்குறா. அப்போ வானதி கிட்ட இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் ஆமாம் அது உண்மைதான், ஆனால் நீ அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீயும் உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு போகலாம், நானும் வந்து உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், நான் என் வழியில் நான் போவேன் அப்படின்ட்டு முதன் மந்திரி சொல்கிறாரு. அப்போ வானதி திருப்பி திருப்பி யோசித்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வானதிக்கு என்ன தோணுதுன்னா, இவர் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, இவருக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருந்தும் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு, என்கிட்ட இந்த மாதிரி கொடூரமாக நடந்துக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சோழ நாட்டில் எல்லா விஷயமுமே அந்த அனிருத்தருக்கு தெரியாமல் நடக்காது. பழையாறையில் எல்லாரும், பழையாறையில் குந்தவை, வானதி, அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து என்ன மற்ற எல்லாரையும் பற்றி பேசுவாங்க. யார் இந்த இது பழுவேட்டரையர்களை பற்றி பேசுவாங்க, சுந்தர சோழரை பற்றி பேசுவாங்க, அது இதுன்னு ஏதாவது பழுவேட்டரையர்களை பற்றி ஏதாவது குறை சொல்லுவாங்க, நந்தினியை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட சாதாரணமாக பேசுவாங்க. ஆனால் அனிருத்தரை பற்றி பேசுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயம். அவங்க வந்து அந்தரங்கமாக வந்து தனியாக ஒரு இடத்துல நின்று பேசினாலும், தனியாக ஏதாவது ஒரு அறைக்கு போய் அனிருத்தரை பற்றி பேசினாலும் அனிருத்தர் காதில் அது போய் விழுந்துடும். ஏன்னா அனிருத்தருக்கு எல்லா இடத்துலையும் ஆட்கள் இருக்காங்க. அதனால இவங்க வந்து இப்படி பேசுறது, அனிருத்தரை பற்றி எந்த ஒரு விஷயமே வந்து பேச முடியாது. பழையாறையிலையும் சரி, எந்த ஒரு இடத்துலனாலும் சரி, தஞ்சாவூர், நந்தினி இருக்க இடத்துலையே நந்தினிக்கு காவலர்களாக இருக்கவங்களே வந்து சில பேர் பார்த்தா அனிருத்தரோட ஆட்களாக தான் இருப்பாங்க. அதனால அனிருத்தருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமே நடக்காது. இருந்தும் வானதி எங்கே போகிறா அப்படிங்கிறத அனிருத்தர் திருப்பி திருப்பி கேட்குறாரு. இவர் கேட்குறதுக்கும் வானதி வந்து ஒரு பதிலுமே சொல்லாமல் இல்லை, அவள் வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கா, அந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறான். ஒருவேளை இவருக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ, தெரிஞ்சிருந்து நம்ம வாயால் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படின்ட்டு சொல்லும்போது வானதி முகத்தையே அனிருத்தர் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. வானதி முகத்திலேயே வந்து எங்கே போகிறா, என்ன செய்ய போகிறா, யாரை பார்க்க போகிறா அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரிஞ்சிருச்சு அவருக்கு. இருந்தாலும் வானதி கிட்ட அப்படி கேட்டுட்ருக்கா. வானதியை பார்த்து கேட்டுட்ருக்காரு. வானதி பேச்சை மாற்றி மாற்றி சொல்கிறா. ஆனால் வானதி கிட்ட அந்த முதன் மந்திரி அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, உன் முகத்திலேயே நீ எங்கே போகிற, யாரை பார்க்க போகிற அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நீ மறைக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. அங்கே நாகைப்பட்டினத்துக்கு போகிற, அங்கே போய் சூடாமணி விகாரத்துக்கு போய் இளவரசனை பார்க்க போகிற, அதான விஷயம் அப்படின்னு கேட்டவுடனே வானதிக்கு பயங்கரமாக கோபம் வருது. அப்படியே கண்ணால் அனிருத்தரை அப்படி எரிச்சிடலாமான்னு தோணுது. அதை வந்து அப்படி சொல்லவே மாட்டேங்கிறா.
நான் வந்து சொல்ல மாட்டேன், இப்போ இளவரசர் எங்கே இருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னானே, இங்கே பாரு, நீ நீ என்னோட பெத்த மகன் மாதிரி என்கிட்ட கேட்குறேன், நீ அதை திருப்பி சொல்லு, அந்த விஷயத்த சொல்லு அப்படின்ட்டு அவர் திருப்பி கேட்டுட்ருக்காரு. அப்போ வானதி சொல்கிறா, இந்த என்னை வந்து உங்கள் பொண்ணாவே நினைக்கிறீங்கல்ல, அப்போ எனக்கு ஒரு ஆசை, அதை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு வந்து வானதி சொல்கிறா. அப்படி வானதி சொன்னோடனே என்ன ஆசை அப்படின்னு கேட்குறாரு அனிருத்தர். அதோ தெரியுது பாருங்க ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்தில் நான் போய் உட்கார்றேன், உங்கள் ஆட்கள் கிட்ட சொல்லி என்னை வந்து பலி கொடுத்துருங்க, நான் வந்து நிம்மதியாக இறந்து போயிடுறேன் அப்படின்ட்டு வானதி சொல்கிறான். அப்பன்னா சரி, கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரி என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்கிட்ட வானதி என்ன கேட்டாலும் அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உன்னோட ஆசை அதுதான்னா நான் வந்து நிறைவேற்றி வைக்கிறேன், அதுக்கு முன்னால் நீ அந்த விஷயத்த சொல்லு அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. வானதி அட்டம் பிடிக்கிறா, அது வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கா. ஆனால் வந்து அனிருத்தர் சரி சரின்ட்டு அவர் இருக்காரு. அப்புறம் பார்த்தா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்க சொல்கிறாரு. வானதி திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தா ஒரு பெரிய யானை, ஒரு கருப்பாக இருக்குது, ரொம்ப கருப்பாக இருக்குது. அதுக்கு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. அப்படியே வானதி அந்த யானையே பார்த்துட்டு இருக்கா. யானையோட தந்தமும் வந்து அவ்வளோ நீளமாக இருக்குது, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி நீ என்ன ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுற, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அந்த கஜேந்திரன் வந்து உன்னை தூக்கி வீசும், அப்படி வீசுகிறப்போ நீ வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி முறையாக கேட்குறேன், நீ எங்கே போகிற, என்ன விஷயம், நீ கொண்டு போகிற அருள்மொழிவர்மனுக்கு கொண்டு போகிற செய்தியை என்கிட்ட சொல்லிட்டு நீ உன்னோட விருப்பப்படி நீ மோட்ச உலகத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அப்படியே அவர் சிரிக்கிறாரு. அப்போ வானதிக்கு என்னெல்லாமோ தோணுது. இப்போ இளவரசர் கூட இருக்காரு, அதனால நமக்கு ஒரு ஆசையும் நிறைவேறாமல் போகுது. அவரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதுவும் நிறைவேறாமல் போகுது. இருந்தாலும் அருள்மொழிவர்மருக்காக நான் இறந்து போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்நேரம் குந்தவை, இளைய பிராட்டி குந்தவை இங்கே இல்லையே, அப்படி இருந்திருந்தா அவங்க வந்து பார்த்து எவ்வளோ ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அவங்க தான் என்ன பயந்தாங்கொல்லின்னு சொல்லி என்னை வந்து சோதிக்கிறதுக்காக ஒரு பொம்மை முதலைய ஆத்தங்கரையில் வச்சாங்க. அது மாதிரி இதுவும் ஒரு சோதனையாக இருக்குமோ என்ன அப்படின்ட்டு யோசிக்கிட்டே இருக்கா. அப்புறம் அப்படி யோசிக்கிட்டே இருக்கும்போது யானை வானதி பக்கத்தில் வந்துடுச்சு. வானதி பக்கத்தில் வந்தோடனே அனிருத்தர் வானதிக்கு புரியாத பாஷையில் ஏதோ சொல்கிறாரு. அப்போ வானதி பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு யானை. அது வந்து ரொம்ப சத்தமாக அப்படி காலை இது பண்ணி வருது, ரொம்ப வேகமாக வருது. அப்படி வரும்போது பக்கத்தில் வந்துச்சு, வானதி அப்படி தூக்குது. அப்படி தூக்கும்போது வானதிக்கு குந்தவை இங்கே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டுலாம் வந்து தோணுது. அதுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, இளவரசர் அருள்மொழிவர்மருக்காக தன்னோட உயிரை கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வானதிக்கு. அதுவும் இல்லாமல் பூங்குழலியோட ஞாபகமும் வருது. பூங்குழலி வந்து கடலில் போய் அருள்மொழிவர்மரை காப்பாற்றினா அப்படிங்கிறது வந்து அப்படி யோசித்து பார்க்குறா. அப்படி யோசித்து பார்க்கும்போது என்னென்னா, பூங்குழலியை விட இவ ரொம்ப வீரமான பொண்ணு அப்படின்னு அவளுக்கு ஒரு நினைப்பு வருது. ஏன்னா பூங்குழலியை விட இவ வந்து தன்னோட உயிரையே தியாகம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான். அதை நினச்சி பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது பார்த்தா
அப்படி தூக்குது தூக்குது, அப்படியே மேலே தூக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது. அப்படியே வானம் தெரியுது. வானம் தெரிஞ்சு அப்படியே தூக்கி போடுறதுக்கு தயாராக இருக்குது இது. அந்த நேரத்தில் யானை வந்து தூக்கி போடுறதுக்கு தயாராக இருக்குது. அந்த நேரத்தில் கடவுள் அருளால் வானதிக்கு மயக்கம் வந்துட்டு வந்து மயங்கிடுறான். அப்படி வந்து கண்ணு மூடுது வானதிக்கு. இதோட வந்து இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்குது. இந்த அத்தியாயம் வந்து அதாவது ஆனமலை அப்படின்னு பேர் இந்த அத்தியாயத்தோட பேர். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வானதியை தூக்கி போடுறதுக்கு தயாராக இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வானதிக்கு ஏதோ ஒன்று தோணுது. வானத்திலேயே இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ அப்படியே பயணம் பண்ணுற மாதிரி இருக்குது. புஷ்பக சொர்க்கத்தில் இருக்க புஷ்பக விமானத்தில் பயணம் பண்ணுறோமா, இல்லை இந்திரனோட யானை மேலே நம்ம உட்காந்து போயிட்டுருக்கோமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் வானதிக்கு வருது. அப்புறம் பார்த்தா அவள் தலை வச்சிருக்க இடம் பார்த்தா ரொம்ப ஒரு மெத்துன்னு இருக்கு. அவளை யாரோ கையால் அப்படி தட்டி அப்படி தட்டி கொடுத்துட்டு இருக்காங்கங்கிற மாதிரிலாம் இருக்குது. குந்தவையோட குரல் கேட்குது வானதிக்கு. வானதி வானதி அப்படின்னு கூட்டுற மாதிரி இருக்குது. அப்போ வானதி அப்படி யோசிச்சு பார்க்குறா, என்னடா இது, நம்ம அக்கா குந்தவையும் வந்து நம்ம கூட அப்படி சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்களா, அவங்களோட குரல் கேட்குதே அப்படின்ட்டு வானதி யோசிச்சு பார்க்குறா. அப்போ அப்படியே அவ தூக்க கலக்கத்திலேயே அப்படி கேட்கும்போது வானதி கேட்குறா, அக்கா நீங்களும் வந்து எங்களோட சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்களா, மோட்ச உலகத்துக்கு வந்துட்டீங்களா, நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து கேட்குறா. என்னடி உனக்கு அவ்வளோ அவசரம், இந்த உலக வாழ்க்கை உனக்கு வெறுத்து போச்சா, அதுக்குள்ள மோட்ச உலக வாழ்க்கைக்கு போகணும்னு பார்க்குறியா அப்படின்ட்டு குந்தவை சொல்கிற மாதிரி கேட்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா குந்தவை மடியில் தான் வானதி படுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி படுத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் முழிச்சு பார்க்கும்போது உண்மையிலே குந்தவை கூட தான் இருக்கா. குந்தவையும் பக்கத்தில் உட்காந்துட்டு வானதி எந்திரிச்சோடனே, இந்த மாதிரி நீ ஏதோ கனவு கண்டிருப்ப போல இருக்கு, சொப்பனம், உனக்கு எதுவும் சொப்பனம் வந்திருக்குமோ அப்படின்ட்டுலாம் வந்து கேட்குறா. அப்போ என்னது, நான் கண்டதெல்லாம் கனவா, என்னாச்சு? ஏன்னா வானதிக்கு வந்து அது உண்மையிலே நடந்த விஷயம் மாதிரி இருக்கு. வந்து பழையாறையிலேருந்து அங்கே குழந்தை நகருக்கு வந்தது, அதுக்கப்புறம் குழந்தை ஜோசியரை பார்த்தது, வந்தியத்தேவனை பார்த்தது, வந்தியத்தேவன் கிட்ட உதவி கேட்டது எல்லாமே அவளுக்கு அப்படி தெரியுது. அதுக்கப்புறம் அனிருத்தரை பார்த்தது, அனிருத்தர் இந்த மாதிரி அவளை பார்த்து கேள்வி கேட்டது, அனிருத்தரும் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்க, உனக்கு வந்து சொர்க்க லோகத்துக்கு தான் போகணும்னு ஆசைன்னா அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து வானதி அப்படி யோசித்து பார்க்குறா. அப்படி யோசித்து பார்க்கும்போது இவ்வளோ இதுவாக கனவுல நடந்தது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அப்புறம் வானதி கிட்ட குந்தவை சொல்கிறா, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்தான், கனவுலையாவது நீ தைரியசாலியாக இருக்கிய, அதை பார்த்து நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா கனவுல நீ என்னெல்லாம் சொன்ன தெரியுமா, இந்த மாதிரி வந்து சூடாமணி விகாரம் சொன்னேன், அங்கே இளவரசர் இருக்காருன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் அங்கே வந்து அனிருத்தரை பார்த்து ஏதோ பேசுன மாதிரி அவரை ஏதோ பயங்கரமாக திட்டுனேன், அவர் ராட்சசன் கூட சொன்னேன் அவரை அப்படின்னு சொல்கிறா வானதி கிட்ட குந்தவை. இந்த மாதிரி அவர் மட்டும் இந்த மாதிரி நீ பேசுனதெல்லாம் கேட்டிருந்தாருன்னா ரொம்ப கவலைப்பட்டிருப்பாரு, இருந்தாலும் அவருக்கு வேணும் தான் இது அப்படின்ட்டு வந்து சொல்கிறா குந்தவை வானதி கிட்ட. அப்படியே சொல்லும் போது வானதிக்கு இது கனவா இல்லை நிஜமா என்ன அப்படின்னு குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா வானதி வந்து அங்கேருந்து என்ன இதிலிருந்து பழையாறையிலேருந்து கிளம்புனது, அங்கேருந்து குழந்தை ஜோசியரை பார்த்தது எல்லாமே அவளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா இது கனவா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு பார்க்கும்போது வந்து இப்போ எங்கேயோ
போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ குந்தவை கிட்ட என்ன ஒரு விஷயம் கேட்குறான்னா, நம்ம எங்கக்கா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ வானதி கிட்ட குந்தவை சொல்றா, இந்த மாதிரி நம்ம ஆனைமங்கலத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனைமங்கலமா அப்படின்னு யானையை பத்தின ஞாபகம் திருப்பி வருது. ஏன்னா இவங்க 2 பேரும் இப்ப யானை மேலதான் அங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த யானைய அப்படி பாக்குறா. ஒருவேளை யானை வந்து நம்மள தும்பிக்கையால அப்படி தூக்கி அதுக்கு மேல வச்சிருக்குமோ, குந்தவை அக்கா வந்து நம்மள சோதிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பாங்களோ. ஒருவேளை உண்மையிலேயே நம்ம வந்து அனிருத்தரை பார்த்தோம், அனிருத்தர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலை, அதுக்காக அவரு நான் உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானையை வச்சு என்னை தூக்க வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் நம்ம அக்கா வந்திருப்பாங்க. அப்படி வந்த உடனே அனிருத்தர் அவங்கள பார்த்து பயந்து அதுக்கப்புறம் நம்ம அக்கா தான் நம்மளை வந்து காப்பாற்றிருப்பாங்க அப்படின்ட்டு வந்து யோசித்து பார்க்குறான். அப்படி யோசித்து பார்க்கும்போது அது அவளுக்கு ஒரே குழப்பமாகவே இருக்கு. அது உண்மையா இல்லை கனவா என்ன அப்படிங்கிறத அவள் யோசிக்கிட்டே இருக்கா. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வானதி கிட்ட குந்தவை என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நீ ஏதோ புலம்புனீங்க, யாரடி அந்த பூங்குழலி ஓடக்கார பொண்ணு அது இதுன்னு ஏதோ சொன்னீங்க, அவ யாரு அப்படிங்கிற இதெல்லாம் வந்து சொல்றா குந்தவை. அப்படி சொல்லும் போது அவளுக்கும் அது என்னடா அது அப்படின்ட்டு அவள் யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படி யோசித்து பார்க்கும்போது என்னன்னே அவளுக்கு தெரியவே இல்லை. ஒரே குழப்பமா இருக்கு. அப்படி குழப்பமா இருந்தாலும் சரி, இளவரசர் அங்க கடல்ல மூழ்கிட்டாரு, அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற இதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் குந்தவை திருப்பி என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி கனவு வரும்போது அந்த கனவுல நீ ஏதோ புத்த துறவியா மாற போறேன் அப்படின்லாம் ஏதோ சொன்னீங்க, அதுக்குள்ள உனக்கு இந்த உலக வாழ்க்கை வெறுத்துருச்சா, ஏதோ புத்த துறவியாக போறேன்னு சொல்ற, அதுக்கப்புறம் என்னமோ சொர்க்க உலகத்துக்கு போகணும்னு சொல்ற, இதெல்லாம் வந்து உனக்கு அதுக்குள்ள வெறுத்துருச்சா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்க்கா இப்படிலாம் வந்து சொல்றீங்க, உங்களுக்கு தெரியாதா, அவர் உயிரோட இல்லை, அவர் இறந்துட்டாரு, அவர் இல்லாத உலகத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு வானதி திருப்பி கேட்குறா. அப்படி கேட்கும்போது சாச்சா சீச்சி என்ன ஒரு மோசமான ஒரு விஷயத்த சொல்ற, என் தம்பி வந்து சாகலாம் இல்லை, அவன் உயிரோட இருந்திருப்பான், உயிரோட தான் இருப்பான், கடல்ல அவன் மூழ்கிட்டான்னா கடல்ல அவனை வந்து கொன்றுமா, சமுத்திரராஜன் அவனை வந்து கொன்றுவாரா, அந்த இதுல வந்து கடல்ல மூழ்கிட்டாருன்னா நினைக்காத. ஏன்னா எங்களோட அப்பாவே வந்து கடல்ல மூழ்கிட்டாரோ, அவர் இறந்துட்டாரோ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அவர் எங்கேயோ ஒரு தீவில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எங்களோட தாத்தா இறந்தக்கப்புறம் அவருக்கு இளவரச பட்டம் சூட்டி அவர் இப்போ சக்கரவர்த்தியாக இருக்காரு. அது மாதிரி என்னோட தம்பியும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கரை ஒதுங்கியிருப்பான், உயிரோட தான் இருப்பான், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் வந்து உயிரோட இருப்பான், அதை பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இவ்வளோ நம்புறீங்களாக்கா அவர் வந்து உயிரோட இருக்காருன்னு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என் தம்பி மேலே என்னை விட உனக்கு வந்து ரொம்ப பாசம் அதிகம், அதனால அவன் கடலில் மூழ்கிட்டான் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே அதுலேருந்து உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்னெல்லாமோ பேசுகிற, என்னெல்லாமோ பண்ணுற அப்படின்ட்டு வானதி கிட்ட குந்தவை சொல்கிறான். அப்படி சொல்லும்போது வானதிக்கு அது தோணுது, உண்மையிலேயே நம்ம அக்கா தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது தோணுது. அப்படி கடைசியில் வந்து வானதிக்கு தூக்கம் வருது. வானதியும் அப்படி எந்திரிச்சு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படி தூங்குற நேரத்தில் குந்தவைக்கும் தூக்கம் வருது. அப்படி இருக்கா, சரி நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் போதும், கொஞ்ச நேரமா தூங்குவோம்
அப்படின்னு சொல்லும்போது வானதி கேட்குறா, இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் நம்ம ஏங்கா இங்கேருந்து ராத்திரியில் ஆனைமங்கலம் போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது வானதி கிட்ட குந்தவை சொல்கிறா, இந்த மாதிரி இங்கே பாரு, நம்ம பகலில் எங்கேயாவது போனோம்னா அங்கே மக்கள் நம்மளை சூழ்ந்துட்டு பொன்னியின் செல்வன் எங்கே, இந்த சோழ நாட்டோட தவ புதல்வன் எங்கே, அது இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பழுவேட்டரையர்களாக சபிப்பாங்க, அந்த இளையராணி நந்தினியையும் சபிப்பாங்க, நம்ம கிட்டையும் அந்த விஷயத்த திருப்பி திருப்பி கேட்பாங்க. அதனால அந்த தொல்லையெல்லாம் வேணான்ட்டு தான் ராத்திரி நேரத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறா குந்தவை. அந்த இதில் என்னன்னா, அப்படி அங்கே முடிஞ்சு எல்லா இதுவும் பண்ணி எல்லா இதுவும் பேசிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் அப்படி போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ஆனைமங்கலம் வந்துடுது. வானதியை எழுப்பி இந்த மாதிரி ஆனைமங்கலம் வந்துருச்சு, இல்லை நம்ம சோழ கோட்டைக்கு அங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறா குந்தவை. அங்கேருந்து சோழ கோட்டைக்கு வந்தக்கப்புறம் அங்கே 2 இளவரசியும் அந்த இடத்துல கோட்டை வாசலில் இறங்குறாங்க யானையிலேருந்து. அதுக்கப்புறம் உள்ளே போய் இவங்களை வரவேற்கிறதுக்காக நிறைய பணிப்பெண்கள்லாம் அங்கே வாசலில் நின்றுட்டுருக்காங்க. ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓடை மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வானதியும் குந்தவையும் நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல அந்த ஓடை என்னன்னா, ஆனைமங்கலம் கடல் பக்கத்துல இருக்க ஒரு ஊர். அந்த கடல் பக்கத்துல இருக்க ஊருங்கிறதுனால கடலும் ஓடையும் சேர்ந்து ஒரு மாதிரியான இடமா இருக்கு. அந்த இடத்துல அதாவது வானதி கனவுல வானதி கனவுல யோசிக்கு எங்கேயா போறேன்னு சொன்னா நாகைப்பட்டினத்துக்கு போறேன்னு சொன்னான். ஆனா நாகைப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்க ஆனைமங்கலத்துக்கு இவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல ஓடையில ஒரு சின்ன படகு வர மாதிரி இருந்தது. படகுல யாரோ 2 பேர் வராங்க. அப்ப வானதி குந்தவையை பார்த்து இந்த மாதிரி அவங்க 2 பேர் யாரு, வரது யாரு அப்படின்னு கேட்கும்போது வானதி கிட்ட குந்தவை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீ ஏதோ கனவுல சொன்னல பூங்குழலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடக்கார பொண்ணு தான் இவ. அதுக்கப்புறம் பக்கத்துல படகு ஓடிட்டு வரான்ல, அவன் தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால பாதாள சிறையில இருந்து அவனை விடுதலை பண்ணோம்ல, அந்த சேந்தனம் தானா இவன் அப்படின்ட்டு சொல்றா குந்தவை. அப்படி சொல்லும் போது வானதி பூங்குழலியை பார்த்தோடனே அவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அப்படி ஆச்சரியத்தோட அவளுக்கு பூங்குழலியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அவளுக்கு இல்லை. அதனால என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அக்கா அந்த பூங்குழலியை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் உள்ள போறேன், நீங்க பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்றா வானதி. அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இப்படி பூங்குழலி பார்த்த உடனே வானதி உள்ள போறேன் அப்படின்னு சொல்றாருல. அப்படி சொல்லும் போது, என்னடி ஏன் அவளை பார்த்து உனக்கு என்ன பயம், நான் தான் கூட இருக்கேன்ல, அதனால உனக்கு என்ன பயம், அவளை பார்த்து நீ ஏன் பயப்படணும், அவள் என்ன உன்னை முழுங்கிடுவாளா அப்படின்ட்டு குந்தவை கேட்குறான். அப்படி கேட்கும்போது என்னன்னா, இந்த மாதிரி அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, வானதியும் அப்படி காத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துலயே அவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. வானதி நினைச்ச மாதிரியே அது குந்தவை தான் அப்படி செய்ய சொல்லியிருக்கா. அதாவது வானதி உண்மையிலேயே நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு தான் போயிட்டு இருந்தா. அந்த இதுல அனிருத்தரை பார்த்துருக்கா. அனிருத்தர் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. அனிருத்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மறுத்துட்டா. அதுக்கப்புறம் அனிருத்தர் இந்த மாதிரி நான் உன்னை சொர்க்கத்துக்கே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யானையை வச்சு தூக்க சொன்னாரு. அப்படி தூக்க சொல்லி அவளை தூக்கி போட சொல்லலை, வானதிய அந்த யானை மேல உட்கார வச்சிருக்கு. யானை அப்படி அதோட முதுகுல வானதிய உட்கார வச்சிருக்கு. இதோட இந்த அத்தியாயம் முடியுது.
முடியறதுக்கு முன்னால் இந்த மாதிரி குந்தவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனிருத்தர்கிட்ட இங்கே ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கொடும்பாளூர் இளவரசி என்னமோ ரொம்ப, கொடும்பாளூர் கோமகள் வானதி என்னமோ ரொம்ப பயந்தாங்கொள்ளின்னு சொன்ன, இவ்வளோ தைரியமான பொண்ணை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது குந்தவை சொல்கிறா, இல்லை இல்லை ஐயா, இவ வந்து ரொம்ப பயந்த பொண்ணாக தான் இருந்தா, இவ்வளோ நாள் கொஞ்ச நாள் தான் வந்து என்னமோ இவ்வளோ தைரியம் வந்திருக்கு அப்படின்ட்டு வானதியை பற்றி சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பும்போது அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட பயணம் இனியதாக இருக்கட்டும், நீ போகிற காரியமும் இனிதான் இருக்கட்டும், நல்ல செய்தி வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து குந்தவையை அனுப்புகிறாரு. இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.